யாழ்ப்பாணத்தில் காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் வெட்டிவிட்டு சந்தேக நபர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றொரு செய்தியாக ராஜாங்க அமைச்சர் பயணித்த வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் வெட்டிவிட்டு சந்தேக நபர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைய தினம் அதிகாலை 4 மணி அளவில் காதலியின் வீட்டுக்குள் நுழைந்த சந்தேக நபர் காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் வெட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து தப்பியோடி அருகிலே இருக்கின்ற வெற்றுக்காணியில் அவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இளவாலை பனிப்புலம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரே இவ்வாறு காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறி ஆயுதத்தால் வெட்டிவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றார்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் குறித்த சந்தேக நபர் காதலியையும் காதலியின் தாயாரையும் வெட்ட வேண்டும் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் அது தொடர்பான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான பின்னணி காரணங்கள் இதுவரை எதுவுமே வெளியாகவில்லை. மற்றொரு செய்தியாக ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவின் வாகனம் தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பண்டாரவளை எல்ல பகுதியிலே இவ்வாறு திடீரென அவரது வாகனம் தீப்பற்றி எரிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை வேளையிலே இடம்பெற்றிருக்கிறது. மகியங்கனை பகுதியிலிருந்து எல்ல பகுதியில் இடம்பெறுகின்ற புத்தாண்டு நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த போதே இவ்வாறு வாகனம் திடீரென தீப்பற்றி இருந்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள், எல்ல காவல்துறையினர், பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தீயை அணைத்ததாக கூறப்படுகின்றது. திடீரென வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இவ்வாறு குறித்த வாகனம் தீப்பற்றி எரிந்திருப்பதாக எல்லை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தவிர அந்த வாகனத்தில் பயணித்த ராஜாங்க அமைச்சருக்கோ அல்லது சாரதிக்கோ எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றது. மற்றொரு செய்தியாக திருமணம் முடித்து 4 மாதங்களேயான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் அல்வாய் வடமேற்கு திக்கம் பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் 4 மாதங்களுக்கு முன்பாக முல்லைத்தீவைச் சேர்ந்த பெண் ஒருவரை பதிவு திருமணம் செய்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் முல்லைத்தீவில் வசித்து வந்த நிலையில் சுகையினம் காரணமாக முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்த நபர் பரமகுரு ஜெகன் என்று தெரிய வருகின்றது. திருமணமாகி 4 மாதங்களேயான நிலையில் 44 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.